ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான மேக்ஸ் ட்ரிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பரை வந்து எப்படி போடலான்றதை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்ஸில் 11ஆம் வாய்ப்பாடில் ஒரு நம்பரை வந்து எப்படி எளிமையாக பெருக்க போகிறோன்ற மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக 11ஆம் வாய்ப்பாடு நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதையும் பெருக்கி போடணும். ஸோ பெருக்கி போடும்போது ஒரு 10லேருந்து 15 செகண்ட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஆனால் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் போட்டேன் அப்படின்னா அந்த செகண்ட்ஸையும் நம்மளால் ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் சம்மந்தமான கணக்கு வரும்போது நமக்கு வந்து ஃபார்முலாவில் இந்த பை வேல்யூ வரும். பையன் 22/7 போடும்போது அந்த 2ஆம் அடிஷன் மீதி 11 அப்படியே மீறும். ஓகேவா? அந்த 11ஆம் வாய்ப்பாடில் பெருக்குது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். சம்டைம்ஸ் பெருக்காம கூட விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த 11ஆம் வாய்ப்பாடு நம்ம எப்படி ரொம்ப எளிமையாக போட போகிறோன்றத நான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அது எவ்வளோ பெரிய நம்பர், அது எத்தனை டிஜிட் ஒன்று இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? இப்போ நான் பாருங்கள், 1342 இந்த நம்பரை வந்து நான் 11ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறேன் அப்படின்னும் போது நார்மலாக என்ன பண்ணுவோம், முதல்ல 1ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானம் வந்து திரும்ப 1ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டி போடும். அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டெப் இங்கே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பரை 11ஆம் வாய்ப்பாடில் பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமே 3 ரூல் தான், 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த கடைசி நம்பரை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. என்ன இருக்குங்க கடைசியாக 2. அப்புறம் இந்த 2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 4, ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 2ஐயும் 4ஐயும் கூட்டினா என்னது 6. அடுத்து என்ன பண்ணால் இந்த 4க்கு முன்னாடி இருக்குது 3, 4ஐயும் 3ஐயும் கூட்டினா என்னது 7. அடுத்து 3க்கு முன்னாடி என்ன இருக்குது 1, 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 1, அதை அப்படியே இறக்குங்க. அவ்வளோதான், மொத்தம் 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், லாஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நம்பராக கூட்டி 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 போடணும். 3ஆவது ஸ்டெப் என்னது, இங்கே ஃபஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதில் இன்னொரு ஸ்டெப் நான் சொல்கிறேன். இப்போ 1484 × 11. ஸோ இப்படி வரும்போது என்ன பண்ணணும், அதே தான். ஃபஸ்ட் என்ன சொன்னேன், கடைசி நம்பர் 4 இறக்கணுமா. அடுத்தது 4ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும், 4 8 12. ஓகேவா? அப்போ 12 அப்படியே போடணுமா சார்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 12ல் கடைசியாக என்ன நம்பர் இருக்குது அதை மட்டும் போட்டால் போதும். இப்படி தான் நம்ம கூட்டும்போது போடுவோம். அப்போ 2 மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது, 8க்கு முன்னாடி 4, 8 4 கூட்டினா 12. இங்கே ஒரு 1 இருக்குது, 12 1ஐயும் கூட்டினா 13, 13க்கு 3, அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 4ஐயும் 1ஐயும் கூட்டினா வரும் 5, இங்கே 1 சேர்த்தா 6. இப்போ 4 1 5, 1 சேர்த்தா 6. ஓகே, அப்புறம் லாஸ்ட் என்ன நம்பருக்கு 1, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? 11ஆம் வாய்ப்பாடு பண்ணும்போது இந்த ஸ்டெப்பில் போட்டால் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.